பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 75 படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் எழுதினீங்க தான், அதனால தான் வந்து ஒரு சக்ஸஸ் அடைய முடிஞ்சது அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கவே முடியாது டெஃபினட்டாக. இப்போ நான் வந்து உண்மையாகவே வந்து ஒரு இசையமைப்பாளராக இல்லாமல் ஒரு ஹீரோவோட தந்தையாக இந்த இடத்துல உங்ககிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா வாசு பாஸ்கரனும் தேவியோல் அவர்களும் தான். அவங்களை மறக்கவே முடியாது. எல்லாமே ஒரு கனவு மாதிரி தெரியுது. சடனாக வந்து ஒரு டேட்டை ஞாபகம் இருக்குது. ஜனவரி 27 திடீர்னு ஸ்டில் சிவா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து சார் உங்கள் பையனை வந்து ஏதோ ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டார். எதுக்குச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒரு படத்தில் ஒரு ஹீரோவுக்காக கேட்குறாங்க அப்படின்னாரு. சிவாட்ட நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன். அவனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மியூசிக்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஹீரோவாக நடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருந்தேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஒரு நல்ல வாய்ப்புக்காக ஒரு தேடலில் தான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எடுத்துகிட்டு போனோம், அப்படி ஸ்டில் எடுத்துகிட்டு போனோம். அப்படி வீட்டில் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு போனோம். அப்படி அப்புறம் வந்து ஆக்சுவலாக அது தை அமாவாசை வெள்ளிக்கிழமை. உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி முடியெல்லாம் ட்ரிம் பண்ணி வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி தை அமாவாசை வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி முடி வெட்டக்கூடாது, நாளைக்கு காலையில் சனிக்கிழமை காலையில் நான் முடி வெட்டி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னதே போயிட்டு டைரக்டர் பார்த்துட்டு கண்ணாடி போட்டு பார்த்துட்டு உங்கள் பையன் தான் சார் ஹீரோ அப்படின்னு சொன்னேன். அப்படியே உண்மையாகவே வந்து தெரியும். நானும் ஒரு காலத்தில் வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கோம். எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே சினிமாவில் வந்து வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரமாக அமையாது. அந்த வகையில் வந்து அவனுக்கு வந்து இந்த படம் அமைஞ்சது உண்மையாகவே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஸ்டில் சிவாவுக்கு நன்றி சொல்லணும். வாசு பாஸ்கர் அவர்களுக்கு பெரிய மனசு. உண்மையாக எல்லா நியூ ஃபேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸ் போடுற போது வந்து ஒரு பட்ஜெட் யோசிப்பாங்க. ஒரு ரூபாயில் பண்ணணும், 1.5 ரூபாயில் பண்ணணும், 2 ரூபாயில் பண்ணணும், இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் பட் இந்த படம் வந்து ஒரு நியூ ஃபேஸை வச்சு என்னுடைய சன்னை வச்சு மிகுந்த பொருட்செலவில், அதாவது இமேஜே பண்ண முடியாது. ஒரு 4 கோடிக்கு மேலே நான் ஒரு 4-5 crores வேணும்னு வைங்களா. அந்த அளவுக்கு அவனை வந்து அவன் அந்த படத்தில் வந்து ஏன்னா ஆர்டிஸ்ட்டு KS ரவிக்குமார் சார் இருக்காரு, ஊர்வசி மேடம் இருக்காங்க, தம்பி ராமையா சார் இருக்காரு, கஞ்சா கருப்பு, அது ஸ்டுடியோ RK சுரேஷ் பிரதர் இருக்காரு. இத்தனை பேர்த்தையும் வச்சு ஒரு படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பேக் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் பேக்கில் வந்து அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான் அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைக்காது. அது வந்து எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா உண்மையாகவே வாசு பாஸ்கருக்கு தான் நன்றி சொல்லணும், சிவாவுக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த ப்ரொடியூசர் வேலுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ தொடர்ந்து அப்புறம் அந்த கதை கேட்டு சொன்னார். கதை வந்து எனக்கு உண்மையாகவே நான் எத்தனையோ படங்களுக்கு மியூசிக் பண்ணுறபோது நம்ம கதை கேட்டு தான் செஞ்சுருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு கதை. அது உண்மையாகவே வந்து அந்த கதையிலேயே அவர் வாழ்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே நான் கதை கேட்குற போதே தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி சாங் போட்டு காட்டினாரு. ரொம்ப அது கேட்டதே ரொம்ப கேட்சிவாக இருந்தது. இந்த சாங் நீங்கள் சாங் கேட்க தான் போகிறீங்க, ஒரு தடவை கேட்டதே அதை திருப்பி பாடுற மாதிரி ரொம்ப கேட்சிவாக எல்லா டீம்ஸுமே பண்ணியிருந்தா. அப்படியே வைரமுத்து சார் லிரிக் எழுதியிருக்காரு, வாசு கோவிலாக எழுதியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது வந்து எல்லாமே ஒரு 2 மாதத்தில் வந்து இப்படி ஒரு சடனாக எல்லாமே ஒரு டக்குன்னு அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எப்படி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கு இந்த யூனிட்டுக்கே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா இதை வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கறது உங்ககிட்ட உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் பேனா முனையில் தான் இருக்குது, ஊடக நண்பர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நல்ல இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ வந்து ரொம்ப ஒரு ஹீரோனுடைய தந்தையாக ரொம்ப மகிழ்ச்சியாக உங்ககிட்ட இன்னைக்கு பேச ரொம்ப நாள் ஆச்சுன்னா பத்திரிகைகள் நண்பர்களெல்லாம் சந்திச்சு. ஸோ இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். இல்லை இதுதான் எனக்கு. ஓகே, தேங்க்யூ சார். 42 days டார்ச்சர் பண்ணியிருக்கேன் டே நைட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 வருஷமாகவே டைரக்டர் தெரியும், நல்ல ஃப்ரெண்டு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஜான்வரின்னு நினைக்கிறேன், ஜான்வரி கரெக்டான இதே டைமில் வினோத் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் கேளுங்க அப்படின்னாப்புல. சார் கதை சொல்லும் போதே ஒரு ஃபுல் பிக்சரை வந்து நம்ம விஷுவலாகவே சொல்லிடுவாப்புல. அது ஒரு பெரிய பாசிட்டிவ். கேமராமேனுக்கு எஃபர்ட்லாம் கிடையாது, யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவரே வந்து மூடும் சேர்த்து சொல்லிடுவாப்புல. அது ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னது இல்லாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஷூட் பண்ணுற லொக்கேஷனை வந்து எனக்கு முதலே எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டாப்புல. எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம், என்ன சீன் நடக்கும், லொக்கேஷன் முதற்கொண்டு
எங்கெங்க ஆர்டிஸ்ட் பொசிஷன் இருப்பாங்கன்றது சீனை முதல்லயே வந்து எங்கிட்ட டோட்டல் பிரீஃப் பண்ணிட்டாங்க. என்டையர் மூவி அன்னைக்கு என்ன பேசணுமோ அதுதான் இன்னைக்கு ஷூட் பண்ணோம். எந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இது வரைக்கும் பண்ணல. அது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் நான் ஃபீல் பண்ணது அவர்கிட்ட இருந்து. ஓவராலாக மற்றபடி நைஸ் பர்சன். ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. ரொம்ப ப்ரெஷரும் இல்லை. ஃபீல் ஃப்ரீயாக இருக்கலாம். நல்ல ஃப்ரீடம் கிடச்சிது ஷூட் பண்ணதில். டைமு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நம்ம 4 மணி நேரம் ஒரு ஷார்ட் எடுத்தாலும் கொடுப்பாப்புல. அதே நேரத்தில் ஷார்ட் டைமில் எந்த சீன் முடிக்கணுமோ அதையும் அவங்க முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓவரால் டெக்னீஷியன்ஸ்லாம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாங்ஸ் விஜய் நாராயணன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஷூட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் நேற்று தான் எடிட் பண்ணி ஃபுல் பிக்சரை பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம். எமோஷனலாகவும் இருக்கும், ஹியூமராகவும் இருக்கும். அது என்ஜாய் பண்ணலாம். ஃபீல் குட் மூவியாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக விஜய். என பெற்றவங்களுக்கு வணக்கம். நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாயம் கடித்த வாயிலே நின்று முன்வினை மிக கழறியே திரிவேனை பிடித்து முன்னின்று அப்பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரம் ஒன்றீற்றிய அற்புதம் அறியேனே. என்னுடைய குருநாதர் என்னை கண்ணும் கருத்துமா வளர்த்து கொண்டிருக்கும் சித்தர் ஸ்ரீ காகபஜன தர்மலிங்க சுவாமிகளுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். மாதா பிதா குரு ஆச்சு. என்னுடைய தெய்வம் இயக்குனர் திரு வாசுதேவ் பாஸ்கர் அவர்கள். முதல் தெய்வம் அவர் தான். இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. யதார்த்தமாக தான் முதல்ல வந்து அவர் வந்து மீட் பண்ணோம். ஃபேஸ்புக் மூலமாக தான் முதல்ல வந்து எங்களுடைய கனெக்ஷன் வந்து ஆரம்பிச்சது. கேஷுவலாக ஒரு மீட்டிங்கு கூப்பிட்டாங்க, போய் பேச ஆரம்பித்தோம். அப்போ முதல்ல ஒரு பாடலுக்கு வந்து ஒரு டம்மியாக வந்து ஒரு லிரிக் போட்டு நான் வந்து அவருக்கு பாடி காமிச்சேன். இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதா அந்த படத்துக்கு வந்து அந்த பாடல் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது எங்களுடைய ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படி பண்ணி இந்த படத்தில் வந்து 5 முக்கியமான பாடல்கள், பிட் சாங்ஸ் சொல்லக்கூடிய ஒரு 4 பாடல்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் இந்த படத்தில் முக்கியமாக 3 பாடல்கள் அவர் வந்து எழுதியிருக்காரு. அது இங்கே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம். புதுசாக உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. திருமதி கோகிலா, MC சாரதான்னு சொல்லிட்டு 2 பேரை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அருமையான பாடல்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க. பின்னணி பாடகர்கள் ஹரிச்சரன், பத்மலதா, முகேஷ், ஏர்டெல் சூப்பர் சிங்கர் கிரவுன் வின்னர், ஜூனியர் வின்னர் ஆஜித், சந்தோஷ் ஹரிஹரன், இவங்கெல்லாம் அற்புதமான பாடலை பாடியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தில் இயக்குனர் திரு வாசுதேவ் பாஸ்கர் அவருடைய குரலில் அற்புதமான ஒரு பிட் சாங் பாடியிருக்கார். அதை முழு சாங்காக பாடுன்னு கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் எங்களுக்கு டபாயிச்சுட்டு இருக்கிறார். தயாரிப்பாளர் திரு வேலு அவர்கள் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அவருடைய மைந்தன் விக்னேஷ் மலேசியாவில் ஒரு பிஸி டாக்டர். அவருடைய பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி அவரும் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருக்கிறார். அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், விஆர்ஓஸ், மீடியேட்டர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இசைக்கோயில் திரு AR ரஹ்மான் அவர்கள், இசைஞானி திரு இளையராஜா அவர்கள் மற்றும் இந்த சினி இசைத்துறையில் இருக்கிற ஜாம்பவான்கள் மற்ற இசையமைப்பாளர்கள் எல்லாரோடையும் நான் பணிபுரிந்த அந்த அனுபவத்தோடு இந்த திரை இசைத்துறைக்கு நான் வந்து என்னை வந்து இசையமைப்பாளராக திரு வாசுதேவ் பாஸ்கர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஏற்கனவே 3-4 படங்கள் அற்புதமாக வந்து அவர் பண்ண அனுபவம் அவருக்கு இருக்குது. அப்போ அனுபவம் வந்த இசை கலைஞர்களோடு அவர் வந்து பணிபுரிந்திருக்காரு. அதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த ஒர்க் வந்து இப்போ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. நான் பாடின திருவாசக பாடல்கள் நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து அப்படி சுற்றிட்டு இருந்த என்னுடைய அறியாமையிலிருந்து என்னை வெளிக்கொணர்ந்து என்னை வளர்த்து கொண்டிருக்கும் கண்ணுங்கருத்துமாய் வளர்த்து கொண்டிருக்கும் என்னுடைய குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். வந்திருக்கேன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நன்றி.
நான் தஞ்சாவூர் பொண்ணு, பட் சென்னையில் தான் படித்து வளர்ந்தேன். ஸோ எனக்கு இந்த வில்லேஜ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த ஃபிலிமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஒரு அப்படியே ஆப்போசிட்டாக பக்கா வில்லேஜ் பொண்ணாக என்னை மாற்றிட்டாரு வாசு சார். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து காதல் கசக்குதையா, என்னோட செகண்ட் ஃபிலிம் பள்ளி பருவத்திலே. இது ரெண்டுத்துல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து ஒரு சர்ச் கான்வென்ட் ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப ட்ரெண்டியாக பண்ணியிருக்கேன். இதில் அப்படியே ஆப்போசிட்டாக அரசு மேல்நிலைப்பள்ளி ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இந்த ஃபிலிமில் எனக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்குது. என்னோட நேம் வந்து இந்த படத்தில் கனிமொழி. என்ன மாதிரி அப்கமிங் ஹீரோயின்க்கெலாம் கனிமொழி மாதிரி ஒரு கேரக்டர் அமைக்கிறது பெரிய விஷயம். ஸோ ஃபார் த தேங்க்ஸ் டு டைரக்டர். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்பெஷலே வந்து சாங்ஸ் தான். சாங் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இதில் பெஸ்ட் விஷயம் என்னென்னா பெட்டர் ஆஃப் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழாமன் சார், கந்தகருப்பு சார், பொன்வண்ணன் சார், ஊர்வசி மேம், கே எஸ் ரவிக்குமார் சார், ஆர்கே சுரேஷ் சார். ஸோ வெரி லக்கி தான் சொல்வேன். எனக்கும் எங்கள் டீமுக்கும் உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றிண்ணா. வணக்கம். நந்தன் பள்ளி பருவத்திலே அப்படிங்கிற படத்து மூலயமா ஹீரோவா அறிமுகமாற, டைரக்டர் வாசு பாஸ்கர் சார் மூலயமா அறிமுகமாற ரொம்ப பெருமையா இருக்கு. சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் மூலயமா அறிமுகமாற அப்படிங்கும்போது இது என்னோட முதல் படம். ஆனா என்ன டோட்டல் யூனிட்டுமே ரொம்ப வாசனமா பார்த்துக்கிட்டாங்க. என்ன அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி சினிமா அப்படின்னா எதுவுமே தெரியாது. இந்த படத்தில் கே எஸ் ரவிக்குமார் சாரோட பையனாக பண்ணியிருக்கேன். அப்பா வந்து கே எஸ் ரவிக்குமார் சாரோட நாட்டாம படம் பண்ணாங்க. அப்போ நான் பிறக்கவே இல்லை. இன்னைக்கு அவர் கூட பையனாக பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஊர்வசி மேடம் எனக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. கூட இந்த படத்தில் என்னன்னா ஒரு நியூ கமரா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளத்தோட நடிக்கிறேன். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளத்தோட இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்துச்சு என் கேரியருக்கு. தம்பிராமியா சார், கஞ்சா கருப்பு சார் காமெடி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் அண்ணாவும் பொன்வண்ணன் சாரும் வில்லன் ரோல்ஸ் பண்ணிருக்காங்க. சுரேஷ் அண்ணாவோட ஒரு ஃபைட்டு சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பண்ணாரு. போட்டு பரட்டி எடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஃபைட்டுக்கு. ரெயின் எஃபெக்ட்லேயே பண்ணோம். மாஸ்டரும் என்னை பயங்கர கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. 5 சாங்ஸ் படத்தில் செம்ம எக்ஸலண்ட்டான சாங்ஸ், சூப்பராக வந்திருக்கு. வீணா மாஸ்டர் தான் 5 சாங்ஸும் பண்ணார். வினோத் அண்ணா கேமராமேன். பர்ஃபார்மன்ஸ் சரி இல்லைன்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் சொல்கிறாரோ இல்லையோ அவர்கிட்ட ஒரு பல்ப் ஆஃப் ஆகிடும். அங்கேருந்து ஏய் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த படத்தில் எனக்கு ஆக்சுவலி வாசு பாஸ்கர் சார் இதுக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை. ஸ்டில்ஸ் சிவானா மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சது. அவருக்கு நன்றி. வெண்பா ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு கோஸ்டார். ரொம்ப நல்லா ஜாலியாக எந்த ஒரு பிரச்சனையுமே எங்களுக்கு அப்படிலாம் இப்போ வந்ததுலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன 2 பேரும் ஒரே பிளாக் அண்ட் பிளாக்ல வந்திருக்கீங்க, பேசி வச்சுக்கிட்டீங்களா? சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பா பிரஸ் பீப்புள்ஸ் அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு விஷயம், இந்த மனுஷன் ரொம்ப பெரிய லெவலில் தொட போறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன். மியூசிக் டைரக்டர் ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு பாட்டு என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியல. நான் வாண்டடா நான் கூப்பிட்டு அந்த இந்த சாங்ஸும் கொடுக்கல, ஏதாவது நான் ஏதாவது லீக் பண்ணிடுவேன் வித்துருவேன்னு சொல்லி. அதனால வினோத்ல இருந்து திருத்தனமா அந்த பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் டேரக்டர்கிட்ட, நான் தான் கேட்கறேன், ஒரு நிமிஷம் அந்த
என் காதல் அழிவதை மட்டும் கொஞ்சம் பாடுங்க. 2 ஸ்டான்ஸ் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் முதல்ல இவர்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு முன்னாடி பிளேபேக் சிங்கர் ஹரிச்சரன் அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கிறேன். அவர் தான் பாடிட்டு இருந்த பாடல நான் ட்ராக் பாடினேன் அப்படின்ற அந்த ஒரு உரிமையில 2 என் காதல் அழியாது, ஆகாயம் இடியாது, உன் தோளில் மாலை நான் சூடுவேன், புரியாமலே அழுதேனடி, விடியாமலே எழுந்தேனடி, தாராரராரராரரா தாராரராரரா தாராரரா. கேட்டிருப்பீங்க. முன்னாடி ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். கண்டிப்பா பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு இந்த படத்துல. இந்த 7G ரெயின்போ காலனி, காதல், காதலுக்கு மரியாதை, அதுக்கு அந்த வரிசையில கண்டிப்பா பள்ளி பருவத்துல கண்டிப்பா இடம் பிடிக்கும். முதல்ல வாசு பாஸ்கர் பங்காளி பத்தி சொல்லணும். ரொம்ப ஒரு கடைசி படம் எடுத்து அந்த படம் பெருசா பண்ணல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் முயற்சி அடைஞ்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த அப்போ நான் கேள்விப்பட்டேன் ஒரு படம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்தார் ஒரு நாள். வந்துட்டு பங்காளி ஒரு கேரக்டர் இருக்கு இந்த படத்துல, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு. என்ன முதல்ல ஸ்கிரிப்டா சொல்லுங்க, இப்பதாங்க ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிச்சு நான் ஏதோ வாழ்க்கையில போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா சசி சார் கூட பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் விஷால் கூட பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்கு. விக்ரம் சாரோட பண்றேன், நீ இந்த நேரத்துல வந்து இப்படி சொல்றீங்களா அப்படின்னோடனே அவர் இல்லை நீ ஸ்கிரிப்டை கேளு அப்படின்னு சொன்னோடனே ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்டை கேட்டு முடிச்சோடனே என்னோட லைன் இல்லை, நீ மொத்தமா வந்து நீங்க சொல்லுங்க கதையை அப்படின்னு. ஃபுல் ஸ்கிரிப்டை கேட்டோடனே அதாவது வந்து ஒரு காதலுக்கு மரியாதை, ஒரு காதல் கலந்த ஒரு விஷயமா எனக்கு தென்பட்டுச்சு. ஓகே, அப்ப கண்டிப்பா அந்த படம் எப்படி வந்து ஓடும், அதுல கண்டிப்பா நம்மளும் இருந்துட்டா ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான், நல்ல படங்கள்ல இருக்குன்னு ஆசை, அவ்வளவுதான். அதனால இந்த படத்தை ஒத்துக்கிட்டு சரி அப்படியே இருந்தாலும் இது புது படமாச்சு, புதுசா வேறக்கான ஹீரோ ஹீரோயின் பயமா இருந்துச்சு. சரி ஓகே போலான்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 days அந்த இதெல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்போ நானும் தம்பிராமையா சார், பொன்மனன் சார் எல்லாருமே ஒன்றா உட்காந்துப்போம். இந்த ஆர்டிஸ்ட் இதெல்லாம் ஓரமாக உட்காந்துட்டு எப்படி இது பண்ண. ஆனால் எடுத்த விதமும் சொல்கிறேன், அந்த கேமராமேன் மனுஷன் நீ பெரிய ஆளாக போகிற மோனே, நீ கண்டிப்பாக ஒரு கேமராமேனு அதாவது வந்து ஸ்டெடி கேம் தனியாக ஒருத்தவங்க கூப்பிட்டு வருவாங்க, அதெல்லாம் கிடையாது. வித்தியாசமா அதுவும் ஒன்று ஹேங் பண்ணி என்னமோ வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அது ஹாலிவுட்ல தான் இருக்காது. என்ன பேர் அது? அது வந்து கேவி ஸ்ரீகுமார் சாரே கேட்டார், என்னையே அது புதுசா இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரே ஆளு எல்லா கேமராவையும் ஹேண்டில் பண்ணாரு. ஒரு ஷாட் ஒன்று எடுத்திருப்போம், டைரக்டர் தெரியும், ஒரு என்னோட ஃபேக்டரிக்குள்ள வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு. ஒரு சின்ன ஒரு பலகாதான் பேக் சைடு இருக்கும், இவர் வந்து பேக் சைடே டிராவல் பண்ணிட்டு வரணும். அது கரெக்டா அந்த பலகால இவர் நடந்து போகணும், இல்லைன்னா ஒரு 10 அடி குழி 2 சைடும், நடுவில் வந்து பலகால மனசு கரெக்டா அந்த ஆங்கிள் போனாருங்க. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி நானும் அழகா அட்ஜஸ்ட் பண்ணி, சரி எனக்கு பயமா இருக்கு ஏதாச்சும் இந்த ஆகி போயிடும் அப்படின்னு ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு பண்ணீங்க. நான் சொல்றேன், நீ ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க வினோத். வாசு பாஸ்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர், சினிமாக்காக வந்து முயற்சி அடைஞ்சு கண்டிப்பா அந்த மனுஷன்லாம் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சினிமா கொஞ்சம் வளர்த்து விடலாம், தப்பு இல்லை. நான் எல்லாத்தையும் தான் சொல்றேன். உங்களுக்கு பத்திரிகையாளர் இன்னைக்கு இல்லைன்னா, பத்திரிகை நீங்க என்னை வளர்க்கலன்னா இன்னைக்கு நான் ஆளே இல்லை. ஏன்னா நான் என்னைக்குமே நான் சொல்லுவேன், ஏன்னா நான் முதல் படம் நடிச்சாலும் சரி, 2வது படம் நடிச்சேன், இன்னைக்கு வரைக்கும் உங்க ஆதரவு இருந்துகிட்டே இருக்கு. அந்த மனுஷனுக்கு கண்டிப்பா வந்து இப்ப இந்த படத்தை மாத்திரம் ஜெயிச்சிட்டாருன்னா பிடிக்க முடியாது, அப்படியே மொத்த பணமும் சேர்த்து இன்னும் ஒரு 10 கோடி கடன் வாங்கிட்டு வந்து சினிமால தான் போடுவாரு. நல்லா வருவீங்க. அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருக்க 2 பேர், 2 குட்டீஸ் அப்படிலாம் கிடையாது, நல்ல அதாவது சிற்பிக்கு கிடைச்ச உண்மையான சிற்பி. அதாவது வந்து ஒரு கண்டிப்பா வந்து இந்த பையன் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பான், நல்ல ஹைட்டா, நல்லா அவனை கொண்டு போய் நல்ல கதைக்கு இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து, சில படங்கள்ல அவங்க அப்பா சொன்னா கூட கேட்காது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரு சரியா,
அந்த ஏன்னா நல்ல நல்ல பர்சனாலிட்டியா இருக்கான், நல்ல அடக்கமா இருக்கான். கிட்டத்தட்ட 40 அடி இருக்கும்னு நினைக்கிறோம். 40 அடி உயரத்துல இருந்து குதிக்கணும். ரோப்பு ஃபர்ஸ்ட் டைம் டேய் அது கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணண்டா. ரோப்பு ரொம்ப கஷ்டம்டா. ஏன்னா எனக்கு மருதுல பார்த்துருப்பீங்க 16 அடி பின்னாடி போய் விழுந்து நெக்ல போய் லேண்ட் ஆனேன். சரி ரொம்ப எனக்கு அது பயமா இருக்கும், ரோப்புனாலே பயமா இருக்கும் இன்னைக்கும். ஸோ ஆனா மாஸ்டர் வந்து அது நம்மால, அதனால அவர் கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. இருந்தாலும் அவன் குதிக்கும் போது எனக்கு பயமா இருந்துச்சு, ஏதாவது மிஸ் ஆனா கூட அவன் அழகா ஹேண்டில் பண்ணி அவளை நல்லா பாத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே இந்த படத்துல நான் ஸ்டென்ட் ரிஸ்க் எடுத்த மாதிரி வேற எந்த படத்துலயும் பண்ணல. நான் சும்மாவே அவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுப்பேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த படத்துல இந்த அவன் ஹைட்டை பாருங்க, ஒரு நிமிஷம் எழுந்துச்சுங்களேன், கிட்டத்தட்ட 6'2" இருப்பான் ஆளு, அவ்வளவு வெயிட் வேற. இவனை 2 கிலோமீட்டர் தோல்ல போட்டு நடந்திருக்கேன். 2 கிலோமீட்டர் அது கிளைமேக்ஸ் ஃபுல்லா அவனை வச்சுட்டு தோல்ல போட்டு நடந்தேன். அது அந்த போர்ஷன், அதுவும் ஒரு மலை, ஒரு சைடு மழை பெஞ்சிட்டு இருக்கோம், ஃபுல்லா சேரு, ரொம்ப செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நான் ஆச்சரியப்பட்டேன், ஏன்னா ஒரு 1.5 கோடி ரூபாயில முடிச்சிருவானுங்க மழை அப்படின்னு தான் போனேன். ஆனா பார்த்தா ஃபர்ஸ்டே ஒரு 100 மாடு, ஊருக்கே 100 மாடு தானமா கொடுக்குறாங்க. சரி ஓகே, அப்போ ஆக்சிடென்ட் போர்ஷனுக்கு அத்தனை கேமரா வருது. சரி அப்போ மாஸ்டர் வந்து பெரிய மாஸ்டர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கமர்ஷியல் படத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல அமைஞ்சுது. மெயினா வந்து எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்துல. அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஹீரோயின் அவங்களுக்குள்ள அந்த எமோஷன் பார்ட் இந்த பெருசா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எமோஷன் எல்லாம் நினைப்பாங்க, இவன் எமோஷன்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு. ரொமான்டிக், நான் அதான் சொல்றேன், என்னை பார்க்கல யாரும், நான் ரொமான்ஸ் பண்ணி பார்க்கல, கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து எமோஷனலாவும் இந்த படத்துல பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல, ரொம்ப ரியலா நடிச்சாங்க. அதே மாதிரி என் கூட நடிச்ச பொன்வண்ணன் சார், அவரு நல்ல பெரிய ஆர்டிஸ்ட். KS ரவிக்குமார் சார், நாங்களாம் ஒரு பஞ்சாயத்து சீன் பண்ணிருக்கோம். அந்த வேல்முருகன் பிக்சர் அவ்வளவு காமெடியா இருக்கும் போர்ஷன். நாங்க அதாவது சீரியஸா கொண்டு வந்து டைரக்டர் வைப்பாருங்க சீனை. பங்காளி இது பஞ்சாயத்து சீனு, பொண்ணை கூப்பிட்டு வராங்க பாத்துங்க, சீரியஸா இருக்கும். ஆனா நாங்க அந்த இடத்துல நாங்கெல்லாம் வந்து செட்டா சேர்த்துக்கிட்டு KS ரவிக்குமார் சார் எல்லாம் சேர்த்துட்டு அதை காமெடி போர்ஷனை கொஞ்சம் அப்பப்ப, ஏன்னா தம்பிராமையா சாரை கொஞ்சம் விட்டுறவே கூடாது, லைட்டா விட்டுட்டோன்னா எல்லாத்தையுமே மேய்ஞ்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் ஆக்டர் இந்த காலத்துல கிடைச்சு. உண்மையிலே சொல்லணும்னா அவர் வந்து நடிப்பு திலகம் தான். அப்படி ஒரு ஆர்டிஸ்ட், எந்த நேரம் பார்த்தாலும் திங்கிங் தான், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏதோ ஒரு மூடுல சீரியஸா வந்து என்னையும் காமெடியாக்கி நான் காமெடியை உருவாக்கி அந்த சீன்ல எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருவோம். அப்போ ஓவரால் நாங்க பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு சீன். டைரக்டர் ஒன்னும் சொல்ல முடியாது, சரி சரி இருங்க டைரக்டர் பார்ப்போம். ஆனா முடிச்சுட்டு பார்க்கும் போது அந்த படம் முழுமையா வந்து ஒரு சிறந்த படமா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இந்த அளவுக்கு எந்த படத்தை பத்தியும் நான் சொன்னது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு நான் எடுக்கிற படமா இருந்தாலும் சரி, நான் தயாரிச்ச படமா இருந்தாலும் சரி, நடிக்கிற படமா இருந்தாலும் சரி, அதுல வந்து ஒரு நல்ல நான் என்னைக்குமே வந்து அதுல என் பேர் இருக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல தரமா இருக்கும்னு நான் நினைப்பேன். என்னைக்குமே எங்க அப்பா கொடுத்த இது என்னைக்குமே இருக்கும் எனக்கு. மெயினா அப்புறம் ஸ்டென்ட் மாஸ்டர் சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா அவரோட பெரிய ஃபேன் நான். ஏன்னா அந்த கோழி சோடாலெல்லாம் அப்படி, அதாவது என்ன இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர். இந்த படத்துல வந்து ஆக்ஷன் பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க என்னடா இந்த படத்துல இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. அது அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் சரியா, ஏன்னா ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம், எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்கோம். ஆனா சேஃப்டியா அழகா ஹேண்டில். அந்த ஹீரோ மேல இருந்து குதிக்கும் போது உண்மை, ஏன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ஏன்னா அடிக்கிறது 50% அடிபடும் நான் அடிச்சா. ஏன்னா எனக்கு ரியலா இம்பாக்ட் வேணும்னு சொல்லியே அப்படி அடிப்பேன். ஏன்னா ராதாரவி சார் மருது அது சொல்லணும், ராதாரவி அங்கிள் வந்து மருது படத்துல அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். அப்ப கிட்ட வந்துட்டு என்னடா அடிக்கிற, ஐயோ இல்ல அங்கிள் லைட்டா பட்டுருச்சு அங்கிள் அப்படின்னு. வேணாடா அவன் என்னைய மதிக்காம அடிக்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் ரியலா தான் கொஞ்சம் பண்ணுவேன். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் சரி, ஒரு 50% அடிப்படும். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நான் அடிக்கண்டா ரியலா இருக்கும்டா பாத்துக்கோ அப்படின்னு. ஆனா அவன் சொன்ன புரட்டி எடுத்தாச்சு. உண்மையிலேயே அவனை போட்டு புரட்டி எடுத்து அது எல்லாத்துக்கும் உனக்கு தான் பேர் கிடைக்கும், எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. உண்மையிலேயே அந்த படத்துல வந்து உனக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும், நல்லா வரணும். மனசார சொல்றேன், சிற்பி சார் வந்து கொடுக்காத ஹிட்டு கிடையாது. இன்னைக்கு அவர் பேரை நிறுத்தணும்னா தான் பையனா வந்து நீ கண்டிப்பா நிறுத்துவ, அது கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேல்முருகன், வினோத் எல்லாம் நம்ம
எல்லாத்தையும் பத்தி சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்து பள்ளி பருவத்துல வந்து அது மெயினா சொல்றது மறந்துட்டேன் பாருங்க. நான் ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு வந்தேன். 3ன்னு ஒரு இது தனுஷ் படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த காலேஜ் போர்ஷன் இருக்கும். எனக்கு என்னமோ நம்மளே காலேஜ் போய் படிச்ச மாதிரி, ஸ்கூல் படிச்ச மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல லைவா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எமோஷனல் இது, அந்த மாதிரி காதல் விஷயங்கள் எல்லாமே. என்னடா ஒரு இதயம் மாதிரி ஒரு படம் வரல, ஒரு காதல் கொண்டேன் மாதிரி ஒரு படம் வரல, இப்பெல்லாம் வர்றதே இல்லையேங்க. பாட்டே கேட்க முடியலையே. இப்ப நம்ம தர்மதுரைக்கே ஒரு நல்ல பாட்டுக்கு தானே கொடுத்தாங்க நேஷனல் அவார்டு. ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். அப்படி ஒரு பாட்டும் அப்படி உண்மையிலேயே வைரமுத்து அங்கிள் வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கணும். கேட்கிற பாட்டு இப்ப ஒரு பாடமோன்னு இந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. லிரிக்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு என்னமோ இவங்களே அடிச்சுக்கிறானுங்க, புரியாத வார்த்தை பேசிக்கிறானுங்க. கேட்டா அதுக்கு அவ்வளவு அவார்டு, அவ்வளவு தூரம் பாராட்டுறது அப்படிங்கறது எல்லாம் வந்து விஷயம் கிடையாது. பாட்டுங்கிறது வந்து நைட்டு இளையராஜா சார் பாட்டு மாதிரி கேட்கணும், ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு மாதிரி கேட்கணும். இல்லாத பாட்டெல்லாம் அடிச்சுட்டு அதை வந்து பாட்டுன்னு சொல்றதே தப்பு. அதை ஏத்துக்கிறவே முடியாது. இந்த படத்துல உண்மையிலேயே நான் விரும்பின விஷயம் என்னன்னா, அதாவது நான் நிம்மதியா இருக்கணும். ஒரு பாட்டு கேட்கும் போது நிம்மதி இருக்கணும், நம்மளை டென்ஷன் ஆக்கக்கூடாது. கண்டிப்பா இந்த படத்துல பாட்டுகள் வந்து பெருசா பேசப்படும். நம்மளுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆயிரும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ சார்.